விஜய் ஜெயிச்சார், அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உண்மையிலே இன்னைக்கு காலையில் இந்த வெயிலே அடிக்கலை. எங்கள் அப்பா டிஎம்கே, நான் வந்து டிவிக்கே. எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார். அக்கா வீட்டுக்காரும் பார்த்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிட்டார். இன்னும் டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்கன்னு பார்த்தா இன்னும் இவ்வளோ வாங்கியிருக்காங்க. எடுத்த உடனே ஊர் இவ்வளோ சம்திங் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ரெண்டு பேருமே. அப்பாவும் அக்கா ஹஸ்பண்ட் ரெண்டுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷம், வார்த்தையே இல்லை சந்தோஷத்துக்குலாம். கேக் வாங்கிட்டு தாங்க செலிப்ரேட் பண்ணோம். டிவிக்கே வந்து நல்ல ஒரு மெஜாரிட்டியான ஸ்விங்கில் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து ரிசல்ட் வந்து ஒரு இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷனுடைய ஒரு தீர்ப்பாக பார்க்குறோம். நாட் ஓன்லி யங்கர் ஜென்ரேஷன், பழைய ஓல்டு ஜென்ரேஷன், அதாவது இப்போ இருக்க சீனியர் சிட்டிசன் பீப்புளாக யாராக இருந்தாலுமே வந்து அவங்க மனசில் ஒரு அதிருப்தி இருந்தது. பிகாஸ் ஆஃப் ஒரு 10-20 இயர்ஸாக இந்த பழைய ஆட்சிகள் நடந்தது வந்து ஒரு மாற்றம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ அதுக்கான ஒரு தீர்ப்பு தான், மக்கள் கொடுத்த தீர்ப்பு தான் இந்த டிவிக்கேவுடைய கம்ப்ளீட் ஸ்விங்கு. ஸோ இதை ஒரு வெற்றியாக பார்க்குறோம். அது நம்ம மக்கள் சக்தி நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஹோல் இந்தியாவுக்குமே இந்த ரிசல்ட்டு. அதனால் நல்ல விஷயம், பாசிட்டிவாக பார்க்குறேன். இனிமேல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லோரும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். கரூர்லேயே தெரிஞ்சு போச்சுல, அவர் தான் ஜெயிப்பாருன்னு. இன்னும் என்ன தெரிஞ்சு, அவர் தான் முன்னக்கூடியே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாரு. எல்லாம் நான் தான் எல்லாமே அரட்டியால் தேட்டி எது செஞ்சுட்டாரு. இன்னும் மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அதாவது ரெண்டு பேருமே வந்து ஒரே அரைச்சமாகவே அரைக்கிறதுனால மாற்றம் வேணும்னு பார்த்தது. கண்டிப்பாக விஜய் வந்து சிஎம் ஆகிட்டார். நாங்கள்லாம் எதிர்பார்த்தது அதுதான். உண்மையிலேயே இது வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஆட்சியை வந்து விஜய் அமைச்சிருக்காரு, கண்டிப்பான முறை அது. ஆனால் அவர் வந்து எப்பயும் போல் மக்களுக்காக கண்டிப்பாக அவரோட பணியை அவர் செய்யணும். அது ஒன்று தான் எங்களோட கோரிக்கை. மற்றபடி விஜய் மேலே எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அது இவ்வளோ நாள் வந்து இவங்க ரெண்டு பேருமே சரியாக இப்படி அப்படின்னு போய்கிட்டே இருந்தது. ஒரு நல்ல கேண்டிடேட்டு, அதாவது சிஎம் கேண்டிடேட்டாக வந்த உடனே ரொம்ப அந்த அவர் போன வருஷம் மீட்டிங்லேயே நிறையா புரட்சி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது. நிறையா திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதை கண்டிப்பாக அப்படியே அமல்படுத்தினாருன்னா அடுத்து ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆயிடுவார். முதல்ல விஜய் சிஎம் ஆனதுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். அவர் சிஎம் வந்தது வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வெற்றி. ரெண்டாவது நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அவர். இப்போ புது மாற்றம் தான் மூன்றாம் நல்லா தான் இருக்குது. விஜய் சிஎம் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அவர் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி அவரே வந்துட்டார். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். சந்தோஷம் தானப்பா, அதுக்கு தானே எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஓகே, நீங்கள் இப்போ விஜய் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்லையா? கண்டிப்பாக ஆசைப்பட்டோம். ஃபேமிலி சப்போர்ட் யாருக்கா இருந்துச்சு? விஜய்க்கு தான் இருந்துச்சு. விஜய் ஜெயிச்சிட்டாரு, இப்போ சிஎம் ஆகிடும் நினச்ச மாதிரி. இப்போ உங்களோட மூமெண்ட் எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த போகும்போது கேக் வாங்கிட்டு போகணும், பிள்ளையெல்லாம் சேர்ந்து வெட்டணும் நைட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். விஜய் ஜெயிச்சது நல்லதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு என்ன நாட்டுகளில் புதுசாக வந்தால் நல்லா இருக்குமே. எல்லாருமே சின்ன பிள்ளைலேருந்து எல்லாம் அதானே எதிர்பார்க்குறாங்க. எப்பயுமே போட்டவங்களுக்கு போடாமல் ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்துச்சுன்னா நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கணும், ஒரு மாற்றம் வரும்னு நினச்சாங்க. அது நடந்துருச்சு. மக்கள் ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டார். அவர் சொன்னது நிறைவேற்றணும் இல்லையா? நாங்களும் ஆசைப்பட்டோம். ஆமாம், எங்கள் வீட்டில் 10 ஓட்டு. எங்கள் தடவை விஜய் தான் எதிர்பார்த்தேன். ஜெயிப்பார்னு எதிர்பார்த்தேன், ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளோ நாங்கள் எதிர்பார்த்துடலாம். நீங்கள் விஜய் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஜெயிப்பார்னு எதிர்பார்த்தீங்க? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எடுக்கும்னு நினச்சோம். ஒரு 110 117 தான் வந்திருக்குங்க. 207 வந்து 112 வரையும் போச்சு. நாங்கள் வந்துடும் அப்புறம் 118 எப்படியும் வந்துடுவாங்க, எப்படி தனித்து இது பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் கம்மி. வந்திருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அவர் தனித்து இன்னும் ஜெயிச்சிருந்தாலும் இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புது வாக்காளர்கள் வந்தாங்கல்ல, 1 கோடி சில்லற, அவங்க ஓட்டு வந்து அவருக்கு பியூராக விழுந்திருக்கு. ரெண்டாவது காலேஜ் பிள்ளைகள் ஜெயிக்கிற நினச்சினா டிஎம்கே தான். இப்போ வந்து இதில் டிவிகே நிறையா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு. சொன்ன மாதிரி வாக்குறுதிலாம் கொஞ்சம் நிறைவேற்றினானா கொஞ்சம் நல்லா இருக்கும், எதிர்பார்க்கலாம். இல்லை, மாற்றத்தை எல்லாரும் எதிர்பார்க்க தானே செய்வோம். மாற்றம் எதிர்பார்க்குறது வந்து செஞ்சது எல்லாமே மக்களோட தீர்ப்பு தான். அது யாருமே மாற்றம் எதுவும் செய்ய முடியாது. சொன்ன வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மாற்றத்துக்கு உண்டான அறிகுறியாக இருக்கலாம்.
ஏன்னா எல்லாம் இப்போது சிஎம்சியில் உட்கார வச்சுட்டு யாருமே நாளைக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிற மாதிரி இவங்களும் செய்யாமல் இருக்காமல் கொஞ்சம் எடுத்து செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் முன்னேற்ற பாரதிக்கு கொஞ்சம் ஏதாவது செயல்படுத்தலாம். உண்மையிலேயே இந்த தடவை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ணனை நம்பி நிறைய பேர் ஓட் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா மறுபடியும் டிஎம்கே வந்துருமோ அப்படின்ற ஒரு பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு. நேற்று காலையில் வரை எனக்கு பக்குன்னு இருந்துச்சு உள்ளக. ஜியோ டிவிக்கு வரணும், டிஎம்கே வந்தால் போச்சு, மறுபடியும் போயிடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ரொம்ப அல்லல் பட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாருமே பயங்கர இதில் வரியில் இருந்தாங்க, எப்படா ரிசல்ட் வரும்னு. ஆனால் பரவாயில்ல, அண்ணன் ஜெயிச்சது ரொம்ப 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 ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் அண்ணா. எத்தனை பேர் அவர் வரவே கூடாதுன்னு சொல்லி நொறுக்குனாங்க, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி டிவிக்கு வந்து நின்றுட்டார். அதாவது பெரும்பான்மை கட்சியாக வந்து நின்றுட்டார். தனி பெரும்பான்மைன்னு சொல்லி பிராங்கா சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் தான். கேப்டன் கூட வரல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டார். அதனால் வந்து விஜய் வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அவர் வந்து எப்பயும் போல் மக்களுக்கான பணியை அவர் சொன்ன மாதிரி சொன்னதை செய்யணும். அது மட்டும்தான் எங்களோட கோரிக்கையை தவிர வேறு எதுவுமே இல்லை. மற்றபடியெல்லாம் சந்தோஷம்தான். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல விஷயம்தான். அனுபவமே இல்லாமல் வந்து டெபாசிட் கூட ஆமாம், அதுதான். அது நிறைய பேர் வந்து அது மைனஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு அவர் அதை மைனஸை ப்ளஸ் ஆக்கிடலாம். அவர் எப்படிங்கிற அவருடைய திறமையால் அதை ஆக்கிடுவார். எதனால் என்ன அவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அரசியலில்? இல்லை அவருக்கு என்ன அரசியல் அனுபவம்? அதான் சொல்கிறேன், காலேஜ் பிள்ளைகள் அவரை பற்றி சரியாக தெரியலை அவங்களுக்கு. அதனால் அவங்க ஓட்டு வாங்கி அவர் இன்னும் மெஜாரிட்டி ஓட்டு வாங்கலை. இருந்தாலும் சிஎம் ஆயிடுவார். இன்னும் ஒரு 3 மாதத்தில் வந்து தமிழ்நாடு எப்படி கஷ்டப்பட போகிறதுங்கிறத அவங்களே உணருவாங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். எல்லாம் குடும்பமாக தான் ஓட்டு போட்டுருக்காங்கம்மா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கு, நல்ல ஓட்டு போட்டிருக்காங்கன்னுலாம் நான் ஒன்றும் சொல்லலை. இதனுடைய விளைவை வந்து 3 மாதம் கழிச்சு தான் அவங்களுக்கு தெரியும்ன்றேன். நான் திமுக ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். ஆமாம், நீ இதனுடைய அருமை வந்து 3 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக தெரியும். அதெல்லாம் வேஸ்ட்டு. விஜய் தான் எப்பயுமே பெஸ்ட்டு. எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். எப்படி நம்ம என்ன பண்ணாலுமே குறை சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. நம்ம அதில் காதில் வாங்காமல் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக கண்டினியூ பண்ணிட்டு போவோம். அதே சமயம் நம்ம விருதுநகரில் யார் ஜெயிச்சா? நம்ம எஸ்பி செல்வம் தான். அதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க? நல்லா செய்வாரா? கண்டிப்பாக அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டிருக்கோம். விஜய்க்கு ஓட்டு போட்டிங்களா? எஸ், கண்டிப்பாக. உங்கள் ஃபேமிலி ஓட்டு மொத்தம் எத்தனை பேர்? 4 பேருமே விஜய் தான். 4 பேருமே எல்லாருமே 10 மெம்பர்ஸ் கூட பிறந்த தம்பி எல்லாருமே எங்கள் மொத்த ஃபேமிலியுமே விஜய்க்கு தான். எங்கள் வீட்டில் 4 பேர் விஜய் தான். இளைய தலைமுறை மட்டும்தான் விஜய் ஜெயிச்சாரா? அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. எங்கள்கிட்ட எங்கள் வீட்லேயே சொல்கிறேன்ல, எங்கள் வீட்டில் 60 வயசுக்காரங்க கூட போட்டிருக்காங்க விஜய்க்கு. அப்படிலாம் சொல்ல முடியாது, இளைய தலைமுறைக்காரங்க தான் அப்படின்னு. இப்போ இந்த செகண்ட் விஜய் சிஎம் ஆகிட்டார், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ என்ன? இப்போ மைண்ட் தாட் இப்போ எப்படி இருக்குது? பறக்கிறோம். என்னங்க பறக்கிறோம், எல்லாரும் பறக்குறீங்களா? சரி, உங்கள் ஃபேமிலியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்களா? காலையில் 6 o'clock டிவி போட்டது இன்னும் வரை ஆஃப் பண்ணலை. 100% நினச்சேன் சிஎம் ஆகணும்னு. அவர் தான் சிஎம் வரணும்னு நினச்சேன். ஸ்டாலினுக்கு ஊன்னு சங்கு ஊதிட்டோம். இப்போது அடுத்து சிஎம் ஆக போகிறாரு விஜய். இனிமேல் நம்ம தான். ஒரு தொகுதியில் நம்ம நினச்ச மாதிரியே டிவிக்கு ஜெயிச்சிருச்சு. இப்போ என்ன நினைக்கிறீங்க? இப்போ உங்களோட இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க நீங்கள்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு ஆள் ஜெயிச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. விருதுநகரில் ஏதாச்சும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாற்றணும்? என்ன மாற்றினா, இந்த போதை கஞ்சா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் அடிக்ட் ஆகிட்டு ரொம்ப ஒரு அடிதடியில் இறங்குறாங்கல்ல. அப்புறம் இந்த மது இந்த குடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிள்ளைங்களை வெளியே அனுப்பிட்டு பயப்படுற மாதிரி இருக்குது. ரொம்ப வந்து ஒரு ரவுடி ஜாமான் மாதிரி நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். பெண்களுக்கு நிறையா செய்யணும் அவர். அதேமாதிரி சிங்கிள் மதர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறையா அவர் செய்யணும். பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு நல்லா படிப்புக்கு உதவி பண்ணணும். டாஸ்மார்க்கை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். அப்புறம் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும்.
நாங்கள் எங்கே வேணாலும் தைரியமாக போயிட்டு வர்றதுக்கு பாதுகாப்பு. அவர் செல்வம் சார் ஜெயிச்சதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இப்போ என்னெல்லாம் பண்ணிக்கிறாங்க, இப்போ இவர் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவர் ஆல்ரெடி ஒரு சர்வே எடுத்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாருமே வந்து இது அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறது. ஸோ இப்போ விருதுநகரை பொறுத்தளவுக்கு பேசிக்காக நமக்கு தேவை வந்து இங்கே கிரவுண்ட் வாட்டர் வந்து அந்தளவுக்கு பெருசாக சப்போர்ட்டிவாக ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸாக கிடையாது. அதனால் ஒரு வீட்டுக்கு ஒரு குடிநீர் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு இது கொடுத்து எல்லா ரூரல் டெவலப்மெண்ட்டும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் ரோடு அண்ட் ஸ்ட்ரீட் லைட்டு இதெல்லாம் கொஞ்சம் ரூரல் டெவலப்மெண்ட் நியூலி டெவலப்டு ஏரியாவில் கொஞ்சம் தேவைப்படுது. அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். விருதுநகரில் அதான் பாதாள சாக்கடை இன்னும் நிறைய இடங்களில் முடியாமல் இருக்குது. குடிநீர் பிரச்சனை மேஜர். இங்கே வந்து ஒண்டிப்புலியிலேருந்து தண்ணி வரணும். அந்த சட்டரெல்லாம் இன்னும் சரி பார்த்துட்டோம். நாங்கள் எலெக்ஷன் இன்னும் சிவாசியில் அவரெல்லாம் போய் சட்டரெல்லாம் பார்த்துட்டோம், இத்தனை கோடி பண்ணியிருக்குன்னு. அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த சட்டரை கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா தண்ணி பூரா சேவ் ஆகிரும். ஒண்டிப்புலியில் சேவ் பண்ணுறதும் கரெக்டாக அந்த குடிநீர் கரெக்டாக வாரம் ஒருக்க முன்னாடிலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ எப்போ வரும் என்னன்னு தெரியல. அதுதான் மேஜர் பிரச்சனை. மறவே இந்த பஸ் ஸ்டாண்டில் தண்ணி சேர்றதெல்லாம் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அவ்வளோதான் ஊரனுடைய அமைப்பு. பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியமாக வேண்டும். டாஸ்மாக முதல் இழுத்து மூடணும். அது வந்து தேவை இருக்கவே கூடாது. அதுதான் குடும்பத்தை ஏதாவது கெடுக்கிறதே அதுதான். மக்கள் வாழ்க்கையே கெடுக்கிறதே அதுதான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அது கெடுக்கிறதே அதுதான். அந்த முதல் இழுத்து மூடிடும் டாஸ்மாக. மாற்றணும்னு நினச்சும் போது விருதுநகர் ரோட்டை மாற்றணும். ரோடு தான் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ரோட்டை மட்டும் மாற்றினா அவருக்கு பெரிய கோடி புண்ணியம் அவருக்கு. பொருளாதாரமே ரொம்ப கீழே போய் இருக்குல்ல, கொஞ்சம் மேலே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் கொண்டு வந்தால் ரொம்ப திருப்தியாக இருக்கும். விருதுநகரில் மாற்ற வேண்டியது எல்லாமே நிறையா இருக்குது. மாப்பிள்ளை ரொம்ப அறிமுகமானவர் தான். அவங்களுக்கு எம்எல்ஏ போஸ்டிங்கில் நல்ல போஸ்டிங் கொடுத்துருக்கோம். அவர் கொஞ்சம் உறுதுணை பண்ணி பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக இன்னும் அப்படியே தான் இருக்குது. விருதுநகர் கொஞ்சம் டெவலப் பண்ணான்னா நல்லாயிருக்கும். இதான் செய்கிறாங்க அவங்க. ஆனால் அதை எதுவுமே பர்ஃபெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க இருக்கவங்க வந்தவங்க. அண்ணா எதாக பண்ணாலுமே நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக நீட்டாக பண்ணணும். அது இல்லாமல் பிள்ளைங்களுக்கு அங்கேன்னு விளாட்றதுக்கு பார்க்கு எங்கேயுமே இல்லை. ஆனால் அங்கங்கன்னு இடம் இருக்குது. ஆனால் அது கவர்மெண்ட் இடம் இல்லை, மற்றவங்க இடம் நினைக்கிறேன். கொஞ்சம் அதை என்னையும் கேட்டு பார்த்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு விளாட ஒரு பார்க்கு, அப்புறம் அங்கேன்னு கொஞ்சம் மருத்துவ வசதிக்காக ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை, டாஸ்மார்க் வந்து மொத்தத்துக்கு அழிச்சோம்னா நிறைய பேர் பைத்தியம் ஆகிடுவாங்க. அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாஸ்மார்க் ஒழிக்க நான் சொல்ல மாட்டேன். பாதிக்கு பாதி. ஒரு ஊரில் ஒரு 100 இருந்துச்சுன்னா பாதிக்கு பாதி 50 குறைச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா பரவாயில்ல. ஆனால் மொத்தமாக குறைச்சோம்னா உண்மையிலேயே மக்கள் பாவம். நான் ஏன்னா அவங்களோட மைண்ட் கண்டிஷன் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக சேர்த்தா நான் சொல்கிறேன். தெரியல, ஏன்னா அவரை கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்ததுக்கு நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அதனால் தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். ஏன்னா டக்குன்னு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, மொத்தத்தில் நம்ம மூடிட்டோம்னா அவங்களோட தாட் வந்து எங்கெங்கேயோ போகும், என்னென்னமோ தோணும். ஃபேமிலி கூட சண்டை வரும், சூசைட் பண்ணணும்னு தோணும், என்னென்னமோ அவங்களுக்கு நிறையா தோணும். அதனால தான் சொல்கிறேன், எடுத்த உடனே டாஸ்மார்க்கு ஃபுல்லாக ஒழிக்க வேண்டாம். பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக 50 இருந்தால் 100 இருந்தால் ஒரு 50 இருந்தால் 25 அந்த மாதிரினா பாதி குறைச்சா நல்லாயிருக்கும். மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். என்ன குறைகளை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தா போதும். எங்களுக்கு விருதுநகரில் குடிநீர் தான் மெயின். அதை மட்டும் நீங்கள் எல்லாரும் கிராமத்தில் இருந்து அதெல்லாம் வாவாளி பஞ்சாயத்தில் ஒன்றுமே வரமாட்டேங்குது. 30 நாள் கழித்து தான் வருது பஞ்சாயத்துலேருந்து. அதுக்கே ஒன்றும் வரமாட்டேங்குது. இது டவுன் கூட ஓரளவுக்கு வந்துடுது. கிராமத்தில் அவ்வளோ கூட ஒன்றும் வரல. நீங்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணால் போதும். அதே மாதிரி வீட்டு வரி இதுகளை கொஞ்சம் பார்த்து செஞ்சு இது பண்ணுங்க. ஆமாம், அதே மாதிரி இப்போ இல்லாதவங்களுக்கு பட்டா வந்து சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ காசு வாங்குறாங்க. அது வேணுங்கிறாங்க. சரியாக கொடுத்தாலும் அவங்க தப்பாக ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க. நல்ல முறையாக கொடுத்து பட்டாவை கொடுத்தா போதும். எங்களுக்கு வீட்டு பட்டாவுகளை முறையானது அது வந்து எல்லாரும் கொடுக்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்க. அவர் வந்து என்ன செய்யணும், தமிழக மக்களுக்கு என்னென்ன கெட்டது செய்கிறாங்கன்றது விஜய்க்கு தெரியும். எங்களுக்கு செல்வத்தை தெரியாது, விஜயை மட்டும்தான் தெரியும். ஆனால் அவரோட கோரிக்கையை ஏற்று விருதுநகர் மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ற பணியை கேட்டு செய்யணும். அவரோட கோரிக்கையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, லேடிஸோட ஒரு குடிச்சிட்டு அங்கங்கே கிடக்கிற அந்த ஒரு சில விஷயங்கள், அந்த மாதிரி இது லேடிஸோட பாதுகாப்பு, இது எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து அவர் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஏன்னா எங்களுக்கு செல்வம் யாரும் தெரியாது, விஜயை தெரியும். விஜய்க்காக தான் நாங்களாம் ஓட்டு போட்டோம். ஆனால் அவர் வந்து அவரோட சுயமரியாதை கட்டுப்பாட்டை கொண்டு வந்து எல்லாத்தையுமே ஆட்சியை சுற்றி மாதிரி ஜெயலலிதா வச்சுருந்த மாதிரி வச்சுருக்கணும். ஓப்பனாக சொல்லணும்னா இரும்பு பெண்மணியாக இருந்தது மாதிரி விஜய் வந்து ஸ்ட்ராங்காக செயல்படுவான்னு சொல்லி ஒரே ஒரு வாய்ப்பு தாரர்கள் கேட்டார். எல்லோரும் சேர்ந்து கொடுத்துட்டோம். அவர் தான் இனிமேல் செஞ்சு காட்டணும்.
செல்வம் அண்ணனுக்கும் ஆல் தி பெஸ்ட், கீர்த்தனாக்காக்கும் ஆல் தி பெஸ்ட். அதெல்லாம் வேஸ்ட்டு. விஜய் தான் எப்பயுமே பெஸ்ட்டு.